ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இப்போது இப்போ சம்மரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அடி வெயில் பயங்கரமாக கொளுத்துது. இந்த மாதிரி டயத்தில் நம்மளுடைய ஹேரை எப்படி நம்மளுடைய ஹேரை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்ம வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஹேரை எப்படி எஃபெக்டிவாக வச்சுக்கிறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு தலையாய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஹேர் ஃபால்ஸ் தான். ஹேர் ஃபால்ஸ் இல்லைன்னா முடி சீக்கிரத்துலேயே நரைச்சிருது. இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு ஒரு இயற்கையை ஒட்டி தான் நமக்கு இருக்குது. இயற்கையை ஒட்டி தான் நமக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இயற்கையிலேருந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம தள்ளி போயிடுறோம். அப்படி இருக்கும்போது இயற்கை நமக்கு இயற்கையை நம்மளை அவாய்ட் பண்ணும்போது நம்மளை இயற்கை அவாய்ட் பண்ணும். அதுதான் உண்மை. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு ஹேர் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். அது அப்படி சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அதை திருப்பி தூக்கி போட்டுருவோம். திரும்பி புதுசாக நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கல்ப்புக்கு அதை நம்ம எதை எடுத்துக்கிறது எதை விட்டுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்மளுடைய ஹேர் ஸ்கல்ப் நம்மளுடைய ஸ்கல்ப்புக்கு வந்துடும். ஸோ நான் சின்ன வயசில் நான் என்ன யூஸ் பண்ணேன், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன். என்னுடைய பாப்பாவுக்குமே நல்ல முடி. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பொம்பளை பிள்ளைங்க, என் கூட பிறந்தவங்க 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அதில் எங்கள் அக்கா ஒன்று, என் தங்கச்சி ஒன்று, நான் 3 பொம்பளை பிள்ளைங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு முடி இல்லை, என் தங்கச்சிக்கும் முடி இல்லை. அதேமாரி எனக்கு நல்ல முடி. சின்ன வயசுலேருந்து நல்லா முரட்டு முடியாக இருக்கும். பிடிச்சி இழுத்தா கூட நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் முடி. அதேமாதிரி என் பாப்பாவுக்கும் இப்போ நல்ல முடி. சில பேர் சொல்லுவாங்க, இது ஒரு ஜீன்ஸு, ஒரு ஹெரிட்டேஜ், இது பாரம்பரியமாக அப்பா அம்மாவுக்கு முடி இருந்தால் நமக்கு முடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எங்கள் அம்மாவுக்கு முடி இருந்தால் தான் எனக்கு முடி இருக்குமா அப்படின்லாம் இல்லை. எங்கள் அம்மாவுக்குலாம் அவ்வளோ முடியெலாம் இல்லை. இப்போது நம்மளுடைய ஹேபிட்ஸ், எனக்கு முடி வந்தது என்னுடைய ஹேபிட்ஸ் மூலிமா தான். நான் சின்ன வயசுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சனிக்கிழமை லீவாக இருக்கும்போது நல்லா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கெண்ணெய் நல்லா தலைக்கு நல்லா தேய்ச்சி நல்லா இப்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பழைய கஞ்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா, பழைய கஞ்சின்னா நம்ம மொதல் நாள் சாதம் வடித்த எடுத்து வச்சுருந்த அந்த கஞ்சி, அதில் ஒரு 2 சீயக்காய் பட்டணத்தை கிழிச்சு கடையில் அப்போ வாங்கினதான், சின்ன பிள்ளை தானே, கடையில் வாங்கி நான் கிழிச்சு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா ஆறின கஞ்சி தான் இருக்கும். நல்லா பழைய கஞ்சி, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நம்ம ஏற்கனவே விளக்கெண்ணெய் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம நல்லா குளித்தோம் அப்படின்னா, அந்த பொடுகு கிடுகு எதுவுமே எனக்கு வந்ததே கிடையாது. பொடுகு பிரச்சனை இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, அதேமாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பழைய கஞ்சி, சீயக்காய், விளக்கெண்ணெய், அப்படி தான். எனக்கு கொஞ்சம் அந்த சைனஸ் ப்ராப்ளம் ஏன்னா எனக்கு அடிக்கடி சளி பிரச்சனை எனக்கு வந்துச்சு கொஞ்சம் வளர. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னால் விளக்கெண்ணெயை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். அப்படி தான் நம்மளுடைய மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது வேறு எந்த எண்ணெயுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி கடலெண்ணெய். கடலை எங்கள் அப்பாயி நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கடலை பொறுக்க போவாங்க. அந்த தீபாவளி மழை பேஞ்சிட்டு இருக்கும்போதெல்லாம் கடல் பொறுக்கிறதுக்கு போயிடுவாங்க. போயிட்டு 1 மூட்டை 2 மூட்டை கடலை அந்த தோலோடு கொண்டு நல்லா உரித்து காய வச்சு அதை எண்ணெய் ஆட்டி, அப்போ மரன்னு சொல்லுவாங்க, ஒரு பானை மாதிரி இருக்கும், எண்ணெய் மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட்டி வச்சுக்குவாங்க. அதை வடை செய்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி வயலில் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணெய்
அந்த கொட்டை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மரம் எல்லா வீட்டு அந்த வரப்புலையுமே வந்து வரப்பை ஒட்டி அந்த கொட்டை ஆமணக்கு மரம் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க அந்த கொட்டை அந்த சீட்ஸ் அந்த விதைகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு பெரிய ஒரு கொப்பரையில் போட்டு நல்லா வந்து காய்ச்சுவாங்க. அந்த விளக்கெண்ணெயை அப்படியே பிரிஞ்சு 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 வரும். அதுலேருந்து எங்களுக்கு வந்து வயல் கிடையாது, வீடு மட்டும் தான் இருக்குது, வயல் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா வந்து அந்த இதுலேருந்து எண்ணெய் வந்து காசு கொடுத்து வந்து விலைக்கு வந்து வாங்கிக்குவாங்க. அப்போ அந்த எண்ணெய் தான் வந்து நாங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு, தோசை ஊற்றுறதுக்கு. நம்ம இப்போ தோசை வந்து ஊற்றிட்டு அதை சுற்றிலும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு துணியில் ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் போய் தொட்டு அந்த தோசைகளில் வந்து அப்படியே நல்லா ஒரு ஒரு தேய்ச்சி விட்டு தோசை ஊற்றுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி சுற்றிலும் எண்ணெய் ஊற்றுறதுலாம் கிடையாது. அதேமாரி குழம்பு தாளிக்கிறது, எதுவாக இருந்தாலும் குழம்பு தாளிக்கிறது, தோசை ஊற்றுறது, இதுக்கெலாம் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி வந்து இந்த மாதிரி வடை செய்கிறது, இந்த மாதிரி ஐட்டமுக்கெலாம் வந்து கடலெண்ணெய், அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்ததுலாம் அதேமாதிரி அந்த விளக்கெண்ணெயை தான் நான் வந்து நல்லா தேய்ச்சி நான் வந்து குளிப்பேன். ஏன்னா என் தங்கச்சியும் எங்கள் அக்காவும் வந்து அவ்வளோவா குளிக்காதுங்க, சோம்பேறிப்பட்டுக்கிட்டு. அதனாலே அதுங்களுக்கு வந்து முடியுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து எங்கள் பாப்பாவுக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ சின்ன வயசில், அதே மாதிரி தான் எங்கள் பாப்பாவுக்கும் சின்ன பிள்ளைங்க பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிடுவோம்ல சின்ன பிள்ளைகளுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் விளக்கெண்ணெய் தான் தேய்ச்சி விட்டு சீயக்காய் போட்டு நல்லா கஞ்சி போட்டு தான் குளிப்பாட்டு சீயக்காய் போட்டு தான் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுடுவேன். அதே மாதிரி தான் இப்போயுமே பாப்பாவுக்கும் என்னை மாதிரி நல்ல முடியாக தான் இருக்குது. அவளுக்கும் வந்து தலை அரிப்பு, அந்த பேன் தொந்தரவு, அந்த பொடுகு, இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே அவளுக்கு இது வரைக்குமே வந்தது கிடையாது. நம்ம வந்து இயற்கையை விட்டுட்டு ஷாம்பு, அந்த மாதிரி ஹேர் ஆயிலு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண தான் நமக்கு வந்து முடியும் நமக்கு வந்து பிரச்சனையாகிடுது. அதுக்கு நிறைய நம்ம வந்து செலவும் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னுடைய நாத்தனார் பொண்ணு, பெரிய நாத்தனார் பொண்ணு வந்து சென்னையில் இருந்தால், இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து பெங்களூரில் இருக்கா. அவளுக்கு வந்து என்னென்னா, அவளுக்கு சுத்தமாக முடி பிரச்சனையே அதிகமாக அவளுக்கு வந்து இருந்துச்சு. முடி கொட்டுறது, தலை வந்து அரிக்கிறது, எப்போ பார்த்தாலும் வந்து தலை அரிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். நான் கூட நான் சீயக்காய் நானே அரைச்சி வச்சுப்பேன். சீயக்காய் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்சுருக்க சீயக்காய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீயக்காய் நானே அரைச்சி வச்சுப்பேன். அந்த சீயக்காயோடைய நான் வந்து கொடுத்து, நீ அதை யூஸ் பண்ணுறி அப்படின்னு கூட சொன்னேன். அதை யார் போட்டு தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதை வந்து சோம்பேறித்தனம் தான், சோம்பேறிப்பட்டுக்கிட்டு அவள் வந்து வீக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போனேன். 1.5 லட்சம் 1.25 லட்சம் வந்து பிடிக்கிட்டு விட்டு, ஆனால் அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங், செகண்ட் சிட்டிங், அந்த மாதிரிலாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எத்தனையோ பேஸில் வந்து அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சொன்னான், பாருங்கள் உங்களை விட எனக்கு முடி வந்து நல்லா வளரப்போகுது பாருங்கள், உங்களுக்கு நான் போட்டியாக நான் வந்து முடி வளர்த்து காட்டுறேன் அப்படின்னா. பட் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து இன்னமும் அந்தந்த இவ்வளோ தான், இந்த பின்னாடி வந்து இதை விட்டு இறங்க மாட்டேங்குது முடி. அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்றா நம்ம எப்படி நட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், அடர்த்தியே இல்லை, எண்ணிடலாம் முடி, அந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து இருக்குது. நம்ம எப்போதுமே வந்து நான் அப்போவே சொல்லுவேன், எண்ணெய் நல்லா நம்ம எவ்வளோக்கு நம்ம தலைக்கு வந்து எண்ணெயை நல்லா தேய்ச்சி இது பண்ணுறோமோ அது வரைக்கும் நமக்கு நல்லது. உன்னால் அந்த விளக்கெண்ணெய் தேய்க்க முடியல, ஆனால் சொல்லுவாள், இவ்வளோ முடி நீ எப்படி வந்து எண்ணெய் வந்து இப்படிலாம் மசாஜ் பண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னு என்னைய சொல்லுவாள். கையை வலிக்குது அப்படின்ட்டு. அவளுக்கு இவ்வளோண்டு முடிக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கையை வலிக்குதாம்மா. நம்மளோட சோம்பேறித்தனத்தினால தான் வந்து நம்மளுடைய சில பழக்கங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுறோம். நல்லா வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது, நம்ம எண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின், அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அந்த ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், அந்த முடி வளர்ச்சிக்கு தேவையான இந்த ஸ்கல்ப்புக்கு வந்து தேவையான அந்த நமக்கு வந்து ரத்த ஓட்டம் இருந்தால் தானே எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இயற்கையோடு ஒட்டி வாழுங்க, சீயக்காயை யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து உங்களுக்கு அதாவது வந்து விளக்கெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து நல்லா வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க. வந்து உங்களால் இப்போ முடியல, நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ்
ஞாயிற்றுக்கிழமையோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணால் தான் நமக்கு முடி வளரும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பாப்பாவுக்கு நானாகவே வந்து இப்போ ஹேர் ஆயில் வந்து நானே வந்து செஞ்சு நான் வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு தான் நானும் பாப்பாவும் அதை வந்து தடவி வைப்போம். அதேமாரி சீயக்காவுமே வந்து நானாகவே எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆடு மேய்ப்பாங்க பெரம்பலூரில். அவங்க ஆடு நிறையா வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது மலையிலேருந்து அந்த சீயக்காய் பட்டையை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து உசிலம்பொடின்னு சொல்லிட்டு அந்த பெரம்பலூர் ஏரியாவில் நிறையா இருக்கும். நான் இங்கே போனேன்னாவே அதெல்லாமே கொண்டு வந்து அங்கே வந்து சீயக்காயோட சேர்த்து நான் வந்து அதை வந்து அரைச்சி வச்சுக்குவேன். நல்லா வந்து கூலிங்காக இருக்கும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுடைய உடம்பு வந்து நேச்சர் எப்படின்னா, நமக்கு வந்து ஹீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. வந்து நம்ம வந்து ஹீட் ஆகி அதை வந்து கூல் பண்ணாவே நமக்கு பாதி பிரச்சனை வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் அப்பப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னுடைய அனுபவம் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.